நண்பர்களே, இந்த நாளில் நான் வந்துட்டு நைட்டு கேஷியராக வேலை பார்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாள் எப்படி இருக்க போகுது சொல்லி ஒரு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. போயிட்டு வரேன். நண்பர்களே, இந்த நாள் முடிய போகுது. இன்றைக்கி நாளில் சந்தோஷமாக இருக்கு. நான் வந்துட்டு மலேசியாவில் ஃபஸ்ட்டு டைமாக வந்துட்டு நான் ஒரு மேனேஜர், நான் ஒரு கேஷியராக வேலை செஞ்சுருக்கேன். மலேசியா காசுகளை நான் வாங்கி கல்லால் வச்சு திரும்ப சேஞ்சு கொடுத்துருக்கேன். முன்னாடி இந்த கடையிலே போன வாரம் பண்ணியிருக்கேன், ட்ரைனிங் கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த ஒரு உதவி யாருமே இல்லை. நான் வந்துட்டு சோலோவாக இன்றைக்கி நான் பண்ணி முடித்தேன். அந்த ஓனர் அக்காவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க சீக்கிரம் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாம் முடித்து கணக்கு வழக்கு முடித்து நைட்டு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டு கணக்கு வழக்கு முடித்து ஓனருக்கெல்லாம் எழுதி எல்லா கணக்கு வழக்கெல்லாம் அனுப்பி கிராப் ஃபுட் எவ்வளவு, கியூஆரில் பே பண்ணது எவ்வளவு, கையில் இப்போ கவுண்டரில் உள்ள காசு எவ்வளவு, யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் எல்லாம் சொல்லிவிட்டு கடையை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி கெத்தாக வரும்போது மனசில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாளில் நான் அந்த இப்போ ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா ஃபோட்டோஸ்? இந்த சாப்பாடு, இந்த ப்ரெட்டு, இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இது எதுக்குன்னா எங்கள் கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூல் இருக்குது மேலே. நான் வந்துட்டு கவுண்டர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு சீனாக்கா வந்துட்டு ரொம்ப உதவி தோலங்களா தோலங்களான்னு சொல்லிட்டு உதவின்னு சொல்லி கேட்குறாங்க. இது போல் சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ வந்துட்டு ரொட்டி மாஸ்டர் வந்துட்டு என்ன சொன்னார், அந்த அக்கா கார்தலில் கூப்பிடுது, கார் நின்று போச்சான், எமர்ஜென்சியா அப்படி சொல்லி அவர் சொல்கிறார். என்னடா இது கார்தல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் போகல. அப்புறம் தான் தெரியுது அந்த ஸ்கூலில் வந்துட்டு மேலே ஒருத்தவங்க வந்துட்டு வாங்கி விழுந்துட்டாங்க. அப்புறம் இங்கேருந்து போயிட்டு அவங்களுக்கு நான் தான் 2 கையும் பிடிச்சி தூக்கி என்னோடய ஷோல்டரில் வச்சுட்டு இன்னொருத்த டீ மாஸ்டர் வந்து காலை பிடிச்சி தூக்கிட்டு வந்து அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு காரில் ஏற்றி விட்டோம். அது ஒரு சின்ன குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல், ஏற்றி விட்டாச்சு. அப்புறம் அவங்க வந்துட்டு இந்த சாப்பாடு, இந்த ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு, அவங்க சைனீஸ் தானே, 2 கையும் எடுத்து நம்மள மாதிரி சாமி கும்பிட்டோம்ல, அது கூட கும்பிட்டுட்டு அவங்க போஸ் வாங்கி கொடுத்தாராம். அப்புறம் காசு கொடுத்து போனாங்க, 20 வெள்ளி. இது மாதிரி அதுக்குள்ளே வச்சு காசு கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் அது ஒரு மறக்க முடியாத சந்தோஷம். அது என்ன செய்துன்னா, அவங்க வந்துட்டு பர்மா நாட்டை சேர்ந்தவங்களாம். அவங்களோட தங்கச்சி வந்துட்டு இறந்து போயிட்டாங்களாம். வயிற்றில் குழந்தை இருந்துச்சான். அந்த குழந்தை இறந்துச்சான். அது இதுலேயே அவங்க ஒய்ஃபும் அந்த அக்காவும் இறந்துட்டாங்களாம். அதை வந்துட்டு இவங்களுக்கு ஃபோன் அடித்து அவங்க வீட்டுக்காரர் அழுதுகிட்டே சொன்ன உடனே இந்த அக்காவுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் மாதிரி வந்து அப்படியே விழுந்துட்டாங்க. எனக்கு இதுதான் செய்தின்னு சொன்னேன்னே, ஓ அப்படி சொல்லிட்டு இப்படி கையை தள்ள வச்சுட்டு நான் டக்குன்னு போய் தூக்கி நல்லா குண்டாக வச்சதாக்கா கட்டையாக தூக்கிட்டு அந்த படிக்கட்டில், சின்ன படிக்கட்டு தான், அதில் அப்படியே 3ஆவது மாடியிலேருந்து நடந்து வந்தோம். அந்த காரில் ஏற்றிட்டு வந்துச்சு. அப்படியே எனக்கு நடுக்கமாகவே இருந்துச்சு அதை பார்த்து. ஏன்னா அந்த அக்கா என் ஷோல்டரில் இருக்குது, என்னோட நெஞ்சில் அவங்களோட உடம்பு, கை, கழுத்தெல்லாம் அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கிறது. அந்த அதிர்ச்சி, அப்படியே அந்த அதிர்வு பூரா என் உடம்புலேயே இருந்துச்சு ரொம்ப நேரத்துக்கு. சரி, ஓகே. இந்த நாள் நம்ம ஒரு மலேசியாவில் நாம் ஒரு மேனேஜர், அந்த முயற்சி, அந்த ஒரு கடின உழைப்பு, நம்மளோட தேடல் தான் நம்மளை வந்துட்டு இது மாதிரியான இடங்களெல்லாம் வந்து சந்திக்க வைக்கிது. சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம்னா அதெல்லாம் கிடைக்காது, முயற்சி பண்ணும்போது தான் கிடைக்கும். சரி, ஓகே. என்னை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில். லவ் யூ ஸோ மச். எக்காரணத்து கொண்டு வந்து ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அனுப்பிடாதீங்க. மேலும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம்.